ஓம் சாந்தி. 26/10/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/10/2007 மதுபன். சங்கம யுகத்தின் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்வதற்காக அனைத்து சுமைகள் மற்றும் பந்தனங்களை தந்தையிடம் தந்துவிட்டு டபுள் லைட் ஆகுங்கள். இன்று உலகத்தை படைப்பவராகிய பாப்தாதா தங்களுடைய முதல் படைப்பான மிகவும் அன்பான மற்றும் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளுடன், அதாவது லவ்லி மற்றும் லக்கி குழந்தைகளுடன் சந்திப்பின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். பல குழந்தைகள் தந்தையின் முன்னால் இருக்கின்றார்கள், கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் நாலாபுறங்களிலும் உள்ள பல குழந்தைகள் உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றார்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றார். முதலாவது பாக்கியம் பாப்தாதாவினுடைய சிரேஷ்டமான பாலனை. இரண்டாவது ஆசிரியர் மூலம் படிப்பு. மூன்றாவது சத்குருவின் மூலம் கிடைக்கப்பெற்ற அனைத்து வரதானங்களுடைய ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரம். நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய நெற்றியில் ஜொலித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அனைத்து சம்பந்தங்கள் பாப்தாதாவுடன் இருக்கின்றது. பிறகும் கூட வாழ்க்கையில் இந்த 3 சம்பந்தங்கள் அவசியமானதாக உள்ளன. மற்றும் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்கும் சகஜமாகவே கிடைத்துள்ளது தானே? போதை உள்ளதல்லவா? ஆஹா பாபா, ஆஹா டீச்சர், ஆஹா ஆஹா சத்குரு, ஆஹா என்ற பாடல் உள்ளத்தில் பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? உலகத்தினரோ லௌகீக குரு, அதாவது யாரை மகான் ஆத்மா என்று அழைக்கிறார்களோ அவர் மூலம் ஒரு வரதானத்தை பெறுவதற்காக கூட எவ்வளவு பிரயத்தனம் செய்கின்றார்கள். நீங்களோ பிறப்பெடுத்ததுமே தந்தை உங்களை சகஜமாகவே வரதானங்களினால் நிரப்பி விடுகின்றார். பகவானாகிய தந்தை இந்த அளவு நம்மிடம் பலி ஆவார் என்று இப்பேற்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தை கனவிலும் கூட யோசித்து பார்த்தீர்களா என்ன? பக்தர்கள் பகவானுடைய பாடலை பாடுகின்றார்கள். மேலும் பகவானோ தந்தை யாருடைய பாடலை பாடுகின்றார்? பகவானாகிய தந்தை யாருடைய பாடலை பாடுகின்றார்? அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய உங்களுடைய பாடலை பாடுகின்றார். இப்பொழுதும் கூட நீங்கள் அனைவரும் வெவ்வேறு தேசங்களில் இருந்து எந்த விமானத்தின் மூலம் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள்? ஸ்தூலமான விமானத்திலா அல்லது பரமாத்ம அன்பு என்ற விமானத்தில் அனைத்து பக்கங்களில் இருந்தும் வந்து சேர்ந்திருக்கிறீர்களா? பரமாத்ம விமானம் எவ்வளவு சகஜமாக அழைத்து வருகிறது, எந்த கஷ்டமும் இல்லை. எனவே அனைவரும் பரமாத்ம அன்பு என்ற விமானத்தில் வந்து சேர்ந்து விட்டீர்கள். அதற்கான வாழ்த்துக்கள், 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 வாழ்த்துக்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து, அவர்கள் முதல் முறையாக வந்திருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக வருபவராக இருக்கலாம். ஆனால் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் விசேஷத்தன்மையை அறிந்திருக்கின்றார். பாப்தாதாவிற்கு எந்த ஒரு குழந்தையும், அவர்கள் சிறியவர்களோ பெரியவர்களோ, மகாவீரர்களோ முயற்சியாளர்களோ, ஆனால் ஒவ்வொரு குழந்தையுமே செல்லமானவர்தான். ஏன்? நீங்களோ தந்தையை தேடினீர்கள், அவர் கிடைக்கவில்லை. ஆனால் பாப்தாதா குழந்தைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு, ஆழமான தீவிரமான சிநேகத்தோடு மூலை முடுக்கிலிருந்தும் தேடினார்கள். எனவே நீங்கள் அன்புக்குரியவர்கள், ஆகையினாலேயே தேடினார்கள். ஏனெனில் எந்த ஒரு விசேஷத்தன்மையும் இல்லாத என்னுடைய எந்த ஒரு குழந்தையும் இல்லை என்பதை தந்தை அறிவார். ஏதோ ஒரு விசேஷத்தன்மையே அவர்களை இங்கு அழைத்து வந்துள்ளது. குறைந்ததிலும் குறைந்தபட்சம் மறைமுகமாக வந்திருக்கும் தந்தையை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். மேரா பாபா, என்னுடைய பாபா என்று கூறினார்கள். நீங்கள் அனைவரும் என்னுடைய பாபா என்று சொன்னீர்கள் அல்லவா? யாராவது என்னுடைய பாபா இல்லை, உங்களுடைய பாபா என்று சொல்பவர்கள் இருக்கிறீர்களா? யாராவது இருக்கிறீர்களா? அனைவருமே என்னுடைய பாபா என்று கூறுகிறீர்கள். எனவே விசேஷமானவர்கள் அல்லவா? பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய முக்கியஸ்தர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் நீங்கள் அனைவரும் தந்தையை அறிந்து கொண்டீர்கள்.
தன்னுடையவர் ஆக்கிவிட்டீர்கள் அல்லவா? எனவே தந்தையும் தன்னுடையவர் ஆக்கிவிட்டார். தந்தையும் உங்களை தன்னுடையவர் ஆக்கிவிட்டார். இந்த குஷியில் வளர்ந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கிறீர்கள் தானே? பறந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொண்டிருக்கவில்லை. பறந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்றால் நடப்பவர்கள் தந்தையுடன் தன்னுடைய வீட்டுக்கு போக முடியாது. ஏனெனில் தந்தையோ பறக்கக்கூடியவர். எனில் நடப்பவர்கள் எவ்வாறு சேர்ந்து செல்வார்கள்? ஆகையால் தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் என்ன வரதானம் தருகின்றார்? ஃபரிஷ்தா ஸ்வரூபம் ஆகுக. ஃபரிஷ்தா பறக்கிறது, நடக்காது, பறக்கிறது. எனவே நீங்கள் அனைவரும் பறக்கும் கலையில் பறப்பவர்கள் இல்லையா? பறப்பவர்களா? யார் பறக்கும் கலையில் பறப்பவர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். சில நேரம் நடக்கும் கலை, சில நேரம் பறக்கும் கலை உள்ளதா? இல்லையா? சதா பறக்கக்கூடியவர்கள் டபுள் லைட் அல்லவா? ஏன்? யோசித்து பாருங்கள். எந்த விதமான சுமை ஒருவேளை மனதில் புத்தியில் உள்ளதென்றால் அதை நீங்கள் தந்தையிடம் கொடுத்து விடுங்கள் என்று தந்தை உங்கள் அனைவரிடமும் உத்தரவாதம் பெற்றுள்ளார். தந்தை சுமையை பெறுவதற்காகவே வந்திருக்கின்றார். எனவே தந்தைக்கு சுமையை கொடுத்து விட்டீர்களா அல்லது கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக வைத்துள்ளீர்களா? எப்பொழுது பெறுபவர் கேட்டுக்கொண்டிருக்கிறாரோ அப்பொழுது சுமையை கொடுப்பதில் கூட யோசிக்க வேண்டுமா என்ன? அல்லது சுமையை பாதுகாப்பாக வைப்பதற்கான 63 பிறவிகளின் பழக்கம் உள்ளதா? விரும்பவில்லை, ஆனால் பழக்கத்தால் நிர்பந்திக்கப்படுகிறோம் என்று சில குழந்தைகள் சில நேரங்களில் கூறுகின்றார்கள். இப்போது நிர்பந்திக்கப்படவில்லை அல்லவா? உறுதியானவர்களாக இருக்கிறீர்களா அல்லது நிர்பந்திக்கப்படுகிறீர்களா? நிர்பந்திக்கப்படுபவர்களாக ஒருபோதும் ஆகக்கூடாது. உறுதியானவர்கள் ஆவீர்கள். சக்திகள் உறுதியானவர்களா அல்லது நிர்பந்திக்கப்படுகிறீர்களா? உறுதியானவர்கள் தானே. சுமையை வைத்துக் கொள்வது நன்றாக உள்ளதா என்ன? சுமை உள்ளத்துக்கு பிடித்துள்ளதா என்ன? விட்டுவிடுங்கள். விட்டுவிட்டால் விடுபடலாம். விடவில்லை, அதனால் விடுபடவும் முடிவதில்லை. விடுவதற்கான சாதனம் திடமான எண்ணம் ஆகும். திடமான சங்கல்பமோ செய்கிறோம் ஆனால் என்று சில குழந்தைகள் கூறுகிறார்கள். ஆனால் காரணம் என்ன? திட சங்கல்பம் செய்கிறீர்கள், ஆனால் செய்திருக்கும் திட சங்கல்பத்தை ரிவைஸ் பண்ணி பார்க்கவில்லை. அதாவது அடிக்கடி மனதினால் மீண்டும் மீண்டும் நினைத்து பார்ப்பதில்லை. ரிவைஸ் செய்யுங்கள் மற்றும் ரியலைஸ் செய்யுங்கள். அடிக்கடி நினைத்து பாருங்கள் மற்றும் உணருங்கள். சுமை என்றால் என்ன மற்றும் டபுள் லைட் நிலை என்றால் என்ன என்று அனுபவம் செய்யுங்கள். ரியலைசேஷன் கோர்ஸை இன்னும் அதிகமாக அடிக்கோடிடுங்கள். சொல்வது மற்றும் யோசிப்பது என்பதை செய்கிறீர்கள், ஆனால் உள்ளத்தால் சுமை என்றால் என்ன, டபுள் லைட் நிலை என்றால் என்ன என்பதை உணர்ந்து பாருங்கள். ரியலைஸ் செய்யுங்கள். வேறுபாட்டை முன்னால் வைத்திடுங்கள். ஏனெனில் பாப்தாதா இப்போது நேரத்தின் நெருக்கத்தின் பிரகாரம் ஒவ்வொரு குழந்தையிடமும் என்ன பார்ப்பதற்கு விரும்புகின்றார்? என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்து காட்ட வேண்டும். என்ன நினைக்கிறீர்களோ அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி என்பது தந்தை தரும் ஆஸ்தியாகும், பிறப்புரிமை ஆகும். வருகை தந்து முக்தி ஜீவன் முக்தியின் ஆஸ்தியை பெறுங்கள் என்று அனைவருக்கும் நீங்கள் இந்த அழைப்பையே கொடுக்கிறீர்கள் அல்லவா? எனவே தன்னிடம் கேளுங்கள். முக்தி தாமத்தில் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா மற்றும் சத்யுகத்தில் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்ய வேண்டுமா? அல்லது இப்பொழுது சங்கம யுகத்தில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் சமஸ்காரத்தை உருவாக்க வேண்டுமா? ஏனெனில் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஈஸ்வரிய சமஸ்காரத்தில் இருந்து தெய்வீக சமஸ்காரத்தை உருவாக்கக்கூடியவர்கள் என்று கூறுகிறீர்கள். தங்களுடைய சமஸ்காரத்தால் புதிய உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். எனவே இப்பொழுது சங்கம யுகத்திலேயே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் சமஸ்காரம் வெளிப்பட வேண்டும் தானே? அதனால் அனைத்து விதமான பந்தனங்களில் இருந்தும் மனம் மற்றும் புத்தி விடுபட்டுள்ளதா என்று சோதித்து பாருங்கள். ஏனென்றால் பிராமண வாழ்க்கையில் கடந்த வாழ்க்கையின் சில விஷயங்களின் பந்தனம் என்ன உள்ளதோ அவற்றிலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள். ஆனால் சர்வ பந்தனங்களில் இருந்தும் முக்தி அடைந்துள்ளீர்களா? அல்லது இப்பொழுதும் கூட
சில சில பந்தனங்கள் உங்களை தன்னுடைய பந்தனத்தில் கட்டி போட்டு விடுகிறதா? இந்த பிராமண வாழ்க்கையில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்வதுதான் பிராமண வாழ்க்கையின் சிரேஷ்டமான தன்மையாகும். ஏனெனில் சத்யுகத்தில் ஜீவன் முக்தி மற்றும் ஜீவன் பந்தனம் ஆகிய இரண்டை பற்றிய ஞானமுமே இருக்காது. ஜீவன் பந்தனம் எது, ஜீவன் முக்தி எது என்பதை இப்பொழுதுதான் அனுபவம் செய்ய முடிகிறது. ஏனென்றால் உங்கள் அனைவருடைய வாக்குறுதி, அநேக முறை வாக்குறுதி அளித்துள்ளீர்கள். என்னவென்று தெரியுமா? நினைவுக்கு வருகிறதா? உங்களுடைய இந்த பிராமண வாழ்வின் லட்சியம் என்ன என்று யாரிடமாவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறீர்கள்? தந்தைக்கு சமமாக வேண்டும். இது உறுதிதானே? தந்தைக்கு சமமாக வேண்டும் தானே? அல்லது கொஞ்சம் கொஞ்சம்தான் ஆக வேண்டுமா? சமம் ஆக வேண்டும் அல்லவா? அல்லது கொஞ்சம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லையா? அவர்களை சமமானவர்கள் என்று கூற முடியாது தானே? தந்தை விடுபட்டிருக்கிறாரா அல்லது பந்தனம் உள்ளதா? ஒருவேளை எந்த விதமான தேகத்தின் எந்த ஒரு சம்பந்தம், தாய் தந்தை உறவு, நண்பர் அல்ல, தேகத்தோடு கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தம், இந்த எந்த ஒரு கர்மேந்திரியங்களுடனான சம்பந்தம் பழக்கத்தின் பந்தனம், சுபாவத்தின் பந்தனம், பழைய சமஸ்காரத்தின் பந்தனம் உள்ளது என்றால் பிறகு அவர்களை தந்தைக்கு சமமானவர்கள் என்று எப்படி அழைக்க முடியும்? மேலும் தினமும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்று உறுதிமொழி செய்கிறீர்கள். கை உயர்த்த வைத்தால் அனைவரும் லக்ஷ்மி நாராயணர் ஆக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். பாப்தாதாவுக்கும் மிகவும் நல்ல நல்ல உறுதிமொழி செய்கிறார்கள் என்று குஷி ஏற்படுகிறது. ஆனால் உறுதிமொழியின் பயனை அடைவதில்லை. உறுதிமொழி செய்வது மற்றும் அதனுடைய பயனின் சமநிலையை பற்றி அறியவில்லை. வாக்குறுதிகளின் ஃபைல்கள் பாப்தாதாவிடம் மிக 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 பெரியதாக உள்ளது. அனைவருடைய ஃபைலும் உள்ளது. இது போன்றே பயனுடைய ஃபைலும் இருக்க வேண்டும். சமநிலை இருந்ததென்றால், அதாவது சொல்லுவதிலும் அடைவதிலும் சமநிலை இருந்ததென்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும். சேவை கேந்திரங்களின் டீச்சர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே? இவர்களும் கூட சேவை கேந்திரத்தில் வசிப்பவர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தானே? சமமாகக்கூடியவர்கள் தானே? சென்டரில் வசிக்கும் நிமித்தமாகியுள்ள குழந்தைகளோ சமமானவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? இருக்கின்றீர்கள். ஆனால் அவ்வப்போது கொஞ்சம் குறும்புத்தனம் செய்பவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். பாப்தாதாவோ அனைத்து குழந்தைகளுடைய முழு நாளின் நிலைமை மற்றும் சூழ்நிலை இரண்டையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தாதியும் கூட வதனத்தில் இருந்தார்கள் அல்லவா? தாதியும் பார்த்தார்கள். அதாவது பிரகாஷ்மணி தாதி அவர்கள் ஆகஸ்ட் 2007 சரீரத்தை விட்டு பிரிந்த பிறகு பேசப்பட்ட முதல் மகா வாக்கியம் இது. அதனால் பாபா கூறுகின்றார், உங்கள் தாதியும் கூட வதனத்தில் இருந்தபோது என்ன பார்த்தார், என்ன கூறினார் தெரியுமா? பாபா இப்படியும் கூட இருப்பார்களா என்ன என்று கூறினார்கள். அவ்வாறு நடக்கிறது, அவ்வாறு செய்கிறார்கள், நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா என்று கூறினார்கள். கேட்டீர்களா? உங்களுடைய தாதி என்ன பார்த்தார்கள்? ஒவ்வொரு குழந்தையும் முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு அதிகாரியாக வேண்டும் என்று இதையே இப்பொழுது பாப்தாதா பார்க்க விரும்புகின்றார்கள். ஏனெனில் ஆஸ்தி இப்பொழுது கிடைக்கிறது. சத்யுகத்திலோ இயற்கையான வாழ்க்கை இருக்கும். இப்போதைய பயிற்சியின் பலனாக இயற்கையான வாழ்க்கை இருக்கும். ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில் உள்ளது. அதனால் ஒவ்வொருவரும் சுயம் தன்னை சோதனை செய்ய வேண்டும் என்பதையே பாப்தாதா விரும்புகின்றார். ஒருவேளை ஏதாவது பந்தனம் ஈர்க்கின்றது என்றால் அதற்கான காரணத்தை யோசியுங்கள். காரணத்தை யோசியுங்கள் மற்றும் காரணத்தின் கூடவே நிவாரணத்தையும் யோசியுங்கள். பாப்தாதா அநேக முறை விதவிதமான ரூபத்தில் நிவாரணம் கொடுத்திருக்கின்றார். சர்வ சக்திகளின் வரதானம் கொடுத்திருக்கின்றார். சர்வ குணங்களின் பொக்கிஷங்களை வழங்கியுள்ளார். பொக்கிஷங்களை பயன்படுத்துவதன் மூலம் பொக்கிஷம் அதிகரிக்கிறது. அனைவரிடமும் பொக்கிஷம் உள்ளது என்பதை பாப்தாதா பார்க்கின்றார். ஒவ்வொருவருடைய ஸ்டாக்கையும் கூட பார்க்கின்றார். புத்தி தான் ஸ்டாக் ரூம், கையிருப்பை வைக்கக்கூடிய ரூம் ஆகும், அறை ஆகும். பாப்தாதா அனைவருடைய ஸ்டாக்கையும் பார்த்தார்கள். ஸ்டாக்கில் கையிருப்பில் உள்ளது. ஆனால்
குழந்தைகள் பொக்கிஷங்களை நேரத்தில் பயன்படுத்துவதில்லை. அதை ஒரு பாயிண்டாக, கருத்தாக மட்டும் நினைக்கிறீர்கள். ஆம், இதை செய்யக்கூடாது, இதை செய்ய வேண்டும் என்று ஒரு பாயிண்டாக, கருத்தாக பயன்படுத்துகின்றீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆனால் பாயிண்ட் ஆகி, புள்ளி ரூபமாகி பாயிண்டை பயன்படுத்துவதில்லை. அதனால் பாயிண்ட் பாயிண்டாகவே இருந்து விடுகிறது. கருத்து கருத்தளவிலேயே இருந்து விடுகிறது. புள்ளியாகி பயன்படுத்தினீர்கள் என்றால் நிவாரணம் கிடைத்துவிடும். இதை செய்யக்கூடாது என்பதை சொல்லவும் செய்கிறீர்கள், பிறகு மறந்தும் விடுகிறீர்கள். சொல்லுவதன் கூடவே மறந்தும் விடுகிறீர்கள். இவ்வளவு சகஜமான விதியை தந்தை கூறியிருக்கின்றார். சங்கம யுகத்தில் மட்டுமே புள்ளியின் அற்புதம் உள்ளது. புள்ளியை பயன்படுத்துங்கள், அவ்வளவுதான். வேறு எந்த குறியீட்டின் அவசியமும் இல்லை. 3 புள்ளிகளை இடுங்கள். ஆத்மா ஒரு புள்ளி, தந்தை புள்ளி மற்றும் டிராமா புள்ளி. 3 புள்ளிகளை பயன்படுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்றால் தந்தைக்கு சமமாக ஆவது ஒன்றும் கடினமான விஷயமில்லை. வைக்க விரும்புவதோ புள்ளி, ஆனால் வைக்கும் சமயத்தில் கை ஆடி விடுகிறது. அதனால் கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது அல்லது ஆச்சரியக்குறியாக மாறிவிடுகிறது. அங்கே கை ஆடுகிறது, இங்கே புத்தி ஆடுகிறது. இல்லை என்றால் 3 புள்ளிகளை நினைவில் வைப்பது கடினமா என்ன? பாப்தாதாவோ இன்னும் ஒரு சகஜமான யுக்தியையும் கூறியுள்ளார். அது என்ன? ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள். நல்லது. யோகம் சக்திசாலியாக இல்லை. தாரணைகளும் சிறிது குறைவாகத்தான் உள்ளது. சொற்பொழிவு செய்வதற்கோ தைரியம் இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெறுங்கள், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். மற்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். ஒரு விஷயத்தை செய்யுங்கள். ஆசீர்வாதம் பெற வேண்டும் மற்றும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஒருவர் எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். இந்த ஒரு விஷயத்தில் உறுதியாகி விடுங்கள். இதிலே அனைத்துமே அடங்கிவிடும். ஒருவேளை ஆசீர்வாதம் கொடுத்தீர்கள் மற்றும் ஆசீர்வாதம் பெற்றீர்கள் என்றால் இதில் சக்திகள் மற்றும் குணங்கள் வராதா என்ன? தானாகவே வந்துவிடும் தானே. அதனால் ஒரே ஒரு லட்சியம் வைத்திடுங்கள், செய்து காட்டுங்கள். ஒரு நாள் பயிற்சி செய்து பாருங்கள், பிறகு 7 நாட்கள் செய்து பாருங்கள். மற்ற விஷயங்கள் புத்தியில் வரவில்லை என்றாலும் சரி, ஒன்றாவது வரும். எது வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் பெற வேண்டும். இதை செய்ய முடியுமா இல்லையா? நல்லது. நீங்கள் எப்பொழுது கிளம்பினாலும் இதை முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இதன் மூலம் அனைவரும் யோக யுக்தாக தானாகவே ஆகிவிடுவீர்கள். ஏனெனில் வீணான செயல் செய்யவில்லை என்றால் யோக யுக்தாக ஆகிவிட்டீர்கள் தானே. ஆனால் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும், பெற வேண்டும் என்ற லட்சியத்தை வைத்திடுங்கள். ஒருவர் எது வேண்டுமானாலும் கொடுக்கட்டும். சாபம் கூட கிடைக்கும். கோபத்தை ஏற்படுத்தும் விஷயங்களும் வரும். ஏனெனில் உறுதிமொழி செய்துள்ளீர்கள் என்றால் மாயையும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதுவும் தன்னுடைய வேலையை செய்யும் தானே. எப்பொழுது மாயையை வென்றவர்களாக ஆவீர்களோ பிறகு அது செய்யாது. இப்போதோ மாயையை வென்றவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எனவே அது தன்னுடைய காரியத்தை செய்யும். ஆனால் நான் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். இது முடியுமா? முடியும் என்று யார் கூறுகிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. சக்திகள் கை உயர்த்துங்கள். முடியுமா? அனைத்து தரப்பிலிருந்தும் டீச்சர்கள் வந்திருக்கிறீர்கள் அல்லவா? எப்பொழுது நீங்கள் தங்கள் நாட்டுக்கு செல்வீர்களோ அப்பொழுது முதலில் அனைவரும் 1 வாரம் இந்த வீட்டு பாடத்தை செய்ய வேண்டும் மற்றும் ரிசல்ட் அனுப்ப வேண்டும். எத்தனை நபர்கள் வகுப்பின் உறுப்பினர்கள், எத்தனை நபர்கள் உள்ளனர், எத்தனை பேர் ஓகேயாக உள்ளனர் மற்றும் எத்தனை பேர் சிறிது பக்குவமற்றவர்களாக இருக்கிறார்கள், எத்தனை பேர் பக்காவாக உறுதியானவர்களாக இருக்கிறார்கள். ஓகேவுக்கு நடுவில் கோடு போட வேண்டும். அப்படிப்பட்ட செய்தியை கொடுக்க வேண்டும், அவ்வளவுதான். இத்தனை நபர்கள் ஓகே, இத்தனை நபர்களுக்கு ஓகேயில் கோடு விழுந்துள்ளது. இதில் பாருங்கள், இரட்டை வெளிநாட்டினர் வந்திருக்கிறார்கள் என்றால் 2 வேலை செய்வார்கள் தானே. 1 வாரத்திற்கான ரிசல்ட் அனுப்ப வேண்டும். பிறகு பாப்தாதா பார்ப்பார்கள். சகஜம்தானே, கடினமானதோ அல்ல. மாயை வரும். பாபா, எனக்கு முன்னதாக அப்படிப்பட்ட சங்கல்பம் ஒருபோதும் வந்ததில்லை.
இப்பொழுது வந்துவிட்டது என்று நீங்கள் கூறுவீர்கள். இது நடக்கும். ஆனால் உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களுக்கு உறுதியான வெற்றியும் உள்ளது. உறுதித்தன்மையின் பலனே வெற்றி ஆகும். வெற்றி கிடைக்காததற்கான காரணமாக இருப்பது உறுதித்தன்மை அல்லது திடத்தன்மையின் குறைபாடே ஆகும். உறுதித்தன்மைக்கான வெற்றி கிடைத்தே ஆக வேண்டும். எவ்வாறு சேவையை ஊக்கம் உற்சாகத்துடன் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அவ்வாறு சுயத்தினுடைய சேவை, சுயத்திற்கான சேவை, சுய சேவை மற்றும் உலக சேவை. சுய சேவை என்றால் சோதனை செய்வது மற்றும் தன்னை தந்தைக்கு சமமாக்குவதாகும். எந்த ஒரு குறை மற்றும் பலவீனத்தையும் தந்தையிடம் கொடுத்து விடுங்களேன். ஏன் வைத்திருக்கிறீர்கள்? தந்தைக்கு பிடிக்கவில்லை. பலவீனத்தை ஏன் வைத்துக் கொள்ளுகிறீர்கள்? கொடுத்து விடுங்கள். கொடுக்கின்ற நேரத்தில் சிறிய குழந்தையாகி விடுங்கள். எவ்வாறு சிறிய குழந்தை எந்த ஒரு பொருளை பாதுகாக்க முடியவில்லை, எந்த ஒரு பொருளாவது பிடிக்கவில்லை என்றால் உடனே அம்மா அப்பாவிடம் சென்று இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அதே போல எந்தவிதமான சுமை, பந்தனம், எந்த விஷயம் பிடிக்கவில்லையோ, ஏனெனில் பாப்தாதா பார்க்கின்றார், இது நல்லதல்ல, இது சரியல்ல என்று ஒரு புறம் இதை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்படி செய்வேன், என்ன செய்வேன், இதுவோ நன்றாக இல்லை என்று யோசிக்கிறார்கள். மறுபுறம் அதை பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள். எனில் இதை என்னவென்று சொல்ல? நன்றாக இல்லைதானே? அதனால் நீங்கள் என்னவாக ஆக வேண்டும்? நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும் அல்லவா? நல்லவராக மட்டுமல்ல, நல்லவரிலும் நல்லவராக ஆக வேண்டும். என்னவெல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் வந்தாலும், அதாவது பிடிக்காத விரும்பாத விஷயம் வந்தாலும் பாபா ஆஜராகி இருக்கின்றார். அவரிடம் கொடுத்து விடுங்கள். ஒருவேளை அது திரும்ப வந்துவிட்டால் அதை அடகு பொருள் என்று புரிந்து கொண்டு மீண்டும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். அடகு பொருளில் உரிமை கொண்டாடப்படுவதில்லை. ஏனெனில் நீங்கள் அதை கொடுத்து விட்டீர்கள். எனில் தந்தையுடைய பொருளாக ஆகிவிட்டது. தந்தையின் பொருள் அல்லது பிறருடைய பொருள் உங்களிடம் தவறுதலாக வந்துவிட்டது. அப்போது அதை நீங்கள் அலமாரியில் வைத்துக் கொள்ளுவீர்களா? வெளியே எடுத்து விடுவீர்கள் தானே? எப்படியாவது வெளியேற்றி விடுவீர்கள் தானே? எனவே கொடுத்து விடுங்கள். தந்தை பெறுவதற்காக வந்துள்ளார். கொடுப்பதற்கு உங்களிடம் வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் இதையோ கொடுக்க முடியும் தானே? எருக்கம்பூ உள்ளது, அதை கொடுத்து விடுங்கள். பாதுகாப்பது பிடித்திருக்கிறதா என்ன? நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து பாப்தாதாவின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு, உள்ளத்தை கொள்ளை கொள்ளுபவர் அல்லவா, திலாராமின் உள்ளத்திற்கு பிடித்தமான குழந்தைகளுக்கு, அன்பான அனுபவங்களில் சதா மூழ்கியிருக்கும் குழந்தைகளுக்கு, ஒரு தந்தையை தவிர வேறெவரும் இல்லை, கனவிலும் கூட வேறெவரும் இல்லை என்று இருக்கும் அப்பேற்பட்ட பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பான மற்றும் மிகவும் தேக உணர்விலிருந்து விடுபட்ட, தேடி கண்டெடுக்கப்பட்ட பல கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகளுக்கு உள்ளத்தின் அன்பான நினைவுகள் மற்றும் பல கோடி மடங்கு ஆசீர்வாதங்கள் உரித்தாகுக. கூடவே பாலகனாகவும் எஜமானராகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் நமஸ்காரம். வரதானம். ஈஸ்வரிய மரியாதைகளுடைய ஆதாரத்தில் உலகத்திற்கு முன்பு உதாரணம் ஆகக்கூடிய சகஜ யோகி ஆகுக. விளக்கம். உலகத்திற்கு முன்பாக உதாரணம் ஆவதற்காக அமிர்த வேளை முதல் இரவு வரை ஈஸ்வரிய மரியாதைகள் என்னென்ன உள்ளதோ அதன் பிரகாரம் நடந்து கொண்டே இருங்கள். விசேஷமாக அமிர்த வேளை நேரத்தின் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அந்த சமயத்தில் சக்திசாலியான நிலையை உருவாக்குங்கள். அப்பொழுது முழு நாளின் வாழ்க்கையும் மகானாக, அதாவது மிக உயர்ந்ததாக ஆகிவிடும். அமிர்த வேளையில் விசேஷமாக தந்தையிடம் இருந்து எப்பொழுது சக்தியை நிரப்பிக் கொள்ளுவீர்களோ அப்பொழுது சக்தி சுரூபமாகி நடப்பதனால் எந்த ஒரு காரியத்திலும் கடினமான அனுபவம் ஏற்படாது மற்றும் மரியாதை பூர்வமான வாழ்க்கை வாழ்வதால் சகஜ யோகியின் நிலையும் தானாகவே உருவாகிவிடும். பிறகு உலகம் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளும். ஸ்லோகன். தன்னுடைய நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் தூய்மையின் சிரேஷ்டமான தன்மையை அனுபவம் செய்ய வையுங்கள். அவ்யக்த சமிக்கை. தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலம் யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள்.
பிரயோகி ஆத்மா சமஸ்காரங்களின் மீது, இயற்கையின் மூலம் வரக்கூடிய சூழ்நிலைகளின் மீது மற்றும் விகாரங்களின் மீது சதா வெற்றியாளராக ஆவார்கள். யோகி மற்றும் பிரயோகி ஆத்மாவுக்கு முன்பு இந்த 5 விகாரங்கள் என்ற பாம்பு கழுத்து மாலையாக இருக்கும் மற்றும் குஷியில் நடனமாடுவதற்காக மேடையாகவும் ஆகிவிடுகிறது. நல்லது. ஓம் சாந்தி.